ஒரு நாட்டையே நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க அவ்வளோ பேர் நான் விரட்டிட்டு அந்த நிலத்தை போய் நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்கிறான் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி வினோதமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. காசா மக்கள் சிதைஞ்சு போன மாதிரி, ஈராக் மக்கள் சிதைஞ்சு போகிற மாதிரி அமெரிக்க மக்களும் சிதைஞ்சு போவாங்க. அதுதான் வந்து நடக்கும். பாலஸ்தீனியர்கள்லேயே வந்து மேற்கு கரை அப்படிங்கிறது வேறு, அங்கே உள்ளவர்களுடைய குணநலம் வேறு, காசா மக்களுடைய குணம் அப்படிங்கிறது வேறு. நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பது ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் இஸ்மாயில். வணக்கம் ஜஸ்டின். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்று 1 மாதங்கள் கூட ஆகல, அதற்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காரு. என்னன்னா, காசா பகுதியை கைப்பற்றி அங்கு ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து அவர் வெளியிட்டிருக்கார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்க போவதாகவும் அறிவிப்பு செஞ்சிருக்கிறார். என்ன இஸ்மாயில், இதனுடைய என்ன காரணம்? திடீரென இந்த அறிவிப்பு வெளியாகிறதுக்கு என்ன காரணம்? இது அதிரடி அறிவிப்புன்னு சொல்கிறத விட ஒரு பைத்தியக்காரத்தனமான அறிவிப்புன்னு தான் அமெரிக்க மக்களே சொல்லியிருக்கிறாங்க. எப்படி வந்து நம்ம நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து டாலருக்கு ஈக்குவலாக வந்து ரூபாயை கொண்டு வருவேன், எல்லாரும் அமெரிக்கர்கள்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு விசா வாங்குறதுக்காக க்யூவில் நிற்பாங்கன்னு சொன்னாரோ, அதே மாதிரியான ஒரு அறிவிப்பு தான் இப்போ டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இப்போ அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். வந்தவொன்னே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் திசை திருப்பக்கூடிய முயற்சியாகத்தான் அவர் இந்த 2 விஷயத்தை சொல்லியிருக்கிறதாக அமெரிக்காவை சேர்ந்த அரசியல் ஆய்வாளர்களே வந்து சொல்கிறாங்க. இது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நடக்காத ஒரு விஷயம். ஏற்கனவே எல்லா நாடு கூடயும் போர் செஞ்சு ஜெயிச்சாச்சு. இப்போ புதுசாக வந்து இவர் 2 நாட்டு கூட போர் செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறார். எல்லா இடங்கள்லையுமே தோல்வி. அமெரிக்கா போன இடங்கள் ஃபுல்லாக தோல்வி. இப்போ வந்து அமெரிக்காலேயே ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. வெளிநாட்டுக்காரவங்களாம் திருப்பி அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரத்தனமாக, ஏன்னா வயசு வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு வயசு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டி போயிடுச்சு. இப்போ ஏற்கனவே இருந்த அந்த ஜோ பைடன் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து அவர் பிரசிடென்ட் ரேஸ்லேருந்து அவர் ஏன் விலகினார் அப்படின்னா, ஒரு வயது முதிர்வின் காரணமாக அந்த புத்தி தடுமாற்றம் ஆயிடுச்சு. அதனால தான் அவர் அந்த ரேஸ்லேருந்து விலகினார். இப்போ என்னென்னா, அமெரிக்காவுக்கு பாருங்கள், உலகத்தினுடைய பெரிய வல்லரசு நாடு, அந்த நாட்டுக்கு ஏற்பட்ட சோகத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ட்ரம்ப் திரும்பவும் ஒரு புத்தி தடுமாற்றம் உள்ள ஒருத்தர் வந்து அங்கே அதிபராக வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து உண்மையிலேயே நாம் கவலைப்பட வேண்டியது ஈரானை நினச்சோ அல்லது காசாவை நினச்சோ கிடையாது, அமெரிக்காவை நினச்சி தான் உண்மையாக நம்ம கவலைப்படணும். இப்போ இந்த அறிவிப்பினுடைய உண்மையான உள்நோக்கம் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியமாக என்ன இருக்கும், இப்போ காசா மக்கள் சிதைஞ்சு போன மாதிரி, ஈராக் மக்கள் சிதைஞ்சு போகிற மாதிரி அமெரிக்க மக்களும் சிதைஞ்சு போவாங்க. அதுதான் வந்து நடக்கும். அடுத்து வந்து நடக்க போகிறது அதுதான். நம்ம எவ்வளவு ஒரு வினோதமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு பாருங்கள். ஈரானில் வந்து பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லி தான் அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து பல லட்சக்கணக்கான மக்களை கொன்று அந்த நாட்டையே சின்னாவனமாக்கிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆயுதங்களையும் கண்டுபிடிக்கல. ஆனால் அமெரிக்காவை வந்து நாம் எந்த குற்றமும் சொல்வதில்லை. இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு தனி நபர் ஒரு தாக்குதலை நடத்திட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரை வந்து இந்த உலகம் பயங்கரவாதியாக பார்க்குது, அமெரிக்கா பயங்கரவாதியாக பார்க்குது. ஒரு நபரினுடைய உயிரை இன்னொரு பறிச்சிட்டார் அப்படின்னாலே அவர் வந்து இந்த உலகம் பயங்கரவாதியாக பார்க்குது. ஆனால் அமெரிக்கா ஈராக்கில் அவ்வளவு மக்களை வந்து கொன்று கூச்சும் கூட அதற்கான எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் பொய்யான காரணத்தை சொல்லி அந்த காரணம் பொய் அப்படின்னு சொல்லி அம்பலமாயும் கூட இன்றைக்கும் நம்ம அமெரிக்கா ஒரு பெரிய நாகரிக நாடுன்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அந்த நாட்டுக்கு போவதற்காக விசா எடுப்பதற்காக நாம் வந்து க்யூவில் நிற்கிறோம், அமெரிக்கன் சிட்டிசன் சொல்கிறதுக்கு வந்து பெருமைப்படுறோம். அப்படின்னா நம்ம ஒரு வினோதமான உலகத்தில் வாழ்ந்துட்டு வர்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. டொனால்டு ட்ரம்ப்போட இந்த அறிவு பார்த்திங்கன்னா இது வந்து அதாவது உளறல் தான். இது வந்து ஒரு உளறலாகத்தான் எல்லாருமே பார்க்குறாங்களே தவிர இதில் சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அமெரிக்கா வந்து இன்னொரு போரை நடத்தக்கூடிய வலிமையை வந்து அமெரிக்கா எப்போதும் இழந்துருச்சு. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா ஏமன் ஹவுதி படைகள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கமாக கூட அவங்கள வந்து உலக நாடுகள் வந்து இன்னும் அங்கீகரிக்கலை. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏமன் ஹவுதி படைகள் கிட்டத்தட்ட 15 மாதங்களாக செங்கடல் வழியாக எந்த விதமான கப்பல் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த ஏமன் படைகளை வந்து இந்த அமெரிக்காவினால் எதுவுமே செய்ய முடியல. 15 மாதங்களாக ஏமன் மீது பல தாக்குதல்கள் நடத்தினாங்க. இவங்களுடைய கூட்டாளிகளான பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் சேர்த்து கொண்டு பெரிய தாக்குதலை நடத்தியும் கூட அந்த ஏமனினுடைய அந்த நடவடிக்கைகளை இவங்களால் தடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது இவங்க போய் ஈரானை போய் இவர் போய் தாக்குவார், ஈரான் மீது இவர் போய் போர் தொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் உலக அரசியலை நன்றாக அறிந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு உளறல் தான். அமெரிக்கா அந்த கெப்பாசிட்டியை எப்போதும் இழந்துருச்சு. இதற்கு பிறகு காசாவை நாங்கள் வந்து கைப்பற்றுவோம்னு இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இதற்கான சாத்தியங்களும் கிடையாது. இஸ்ரேலை வச்சு ஏவி இஸ்ரேலுக்கு பணம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து போரை நடத்தலாமே தவிர
அமெரிக்கா வந்து இப்போ ஒரு போரை நடத்தக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவே பலமிழந்து விட்டது அப்படிங்கிறது தான் சர்வதேச பார்வையாளர்களின் கருத்தாக இருக்குது. கடந்த அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிக உதவியாக இருந்தது எக்ஸ் தள உரிமையாளர் எலன் மஸ்க் அவர்கள். இந்த விஷயத்துல அவருடைய நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்கும்? இல்லை, எலான் மஸ்க் வந்து இது வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஆதரவாளராக இருக்கிறாரு. அவர் தொடர்ந்து வந்து அதே நிலைப்பாட்டில் இருப்பாரா? எலான் மஸ்க்கு வந்து ட்ரம்ப் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாரா? ட்ரம்ப்புக்கு வந்து தொடர்ந்து எலான் மஸ்க் சப்போர்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஏன்னா எலான் மஸ்க் மட்டும் கிடையாது, பல லாபிகள் வந்து இருக்குது அமெரிக்காவில். டொனால்டு ட்ரம்ப்பை வந்து இயக்குவது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல லாபிகள் வந்து இருப்பாங்க. அதில் வந்து எலான் மஸ்க்கும் ஒருத்தர். எலான் மஸ்கோட நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப் உதவிகரமாக இருக்கிறாரு. அதனால் வந்து இப்போ 2 பேருக்கு இடையில் ஒரு நெருக்கமான சூழல் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. எலான் மஸ்கே ஒரு வெள்ளை இனவாதி தான் அவர். அவங்க எந்த அளவுக்கு அப்படின்னா யூதர்களை கூட அவர் கொள்ளாத ஒரு நபர் தான் எலான் மஸ்க்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நியாயத்தின் பக்கம் அவர் நிற்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது எலான் மஸ்க்குமே நியாயத்தின் பக்கம் நிற்கலை. இஸ்ரேலுக்கு போய் அவர் விசிட் பண்ணி அங்கே இஸ்ரேலியர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னவர். அவர் வந்து காசாவுக்கோ மேற்கு கரைக்கோ வந்து போகலை. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எலான் மஸ்கே வந்து ஒரு தீய சக்தி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2 தீய சக்தியிலும் ஒன்று சேர்ந்துருக்குது. ட்ரம்ப் வந்து எலெக்ஷனில் எப்படி ஜெயித்தார் அப்படின்னா, நான் வந்து இனிமேல் அமெரிக்கா எந்த போரிலும் ஈடுபடாது, இனிமேல் அமெரிக்க படைகள் வந்து எங்கும் இருக்காது, இனிமேல் நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற உதவிகள்லாம் நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் என்ன செய்கிறாரு, எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரு. சரி, ஓகே, இவர் வந்தார்னா அமைதி திரும்பும் அப்படிங்கிற அடிப்படையில் சில பேர் இஸ்லாமியர்களே கூட கணிசமானவர்கள் இவருக்கெல்லாம் வாக்களித்தாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் பழைய குருடி கதவை திருடி அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து ஒரு மிரட்டலை வந்து விடுத்திருக்காரு. ஆனால் டொனால்டு ட்ரம்ப்புடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸை நம்ம பார்க்கும்போது அவர் வந்து புதிதாக எந்த போரையும் செய்யலை கடந்த ஆட்சியில். அதனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு அறிவிப்புகளாக தான் நம்ம பார்க்க முடியுது. ட்ரம்ப் அவர்கள் தெரிவிப்பது போல உண்மையிலேயே அமெரிக்காவால் காசா பகுதியை கைப்பற்ற முடியுமா? சாத்தியம் இருக்கிறதா? இல்லை, அமெரிக்கா வந்து காசாவை கைப்பற்றக்கூடிய அளவிற்கு அமெரிக்கா பலம் பொருந்திய நாடு தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அமெரிக்கா வந்து அதற்கு வந்து டொனால்டு ட்ரம்ப்பை அனுமதிப்பாங்களா? டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் வந்து அதிபராக இருக்கிறார். அவர் வந்து நினச்சவொன்னே அவர் தனி நபர் மாதிரி அவர் ஒரு சர்வாதிகாரமாக வந்து ஒரு போரை வந்து நடத்தக்கூடிய நிலையில் இன்றைக்கு அமெரிக்காவின் பொருளாதாரம் இல்லை. அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அமெரிக்காவிற்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி த்ரெட் ஏற்படுது அப்படின்னா அப்போ வேணால் அமெரிக்கர்கள் புதிய ஒரு போருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர, இப்போ வந்து அமெரிக்கர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த அமெரிக்கா அப்படிங்கிற நாடே இப்போ மெக்சிகன்ஸையும் அங்கே இருக்கிற ரெட் இந்தியன்ஸையும் ஆக்கிரமித்து பல லட்சம் மக்களை கொன்று குவிச்சு கைப்பற்றப்பட்ட ஒரு நாடு தான். கருப்பர்களை வந்து அடிமைகளாக கொண்டு வந்து அடிமைப்படுத்தி அவங்கள வச்சு அவங்க உழைப்புகளை சுரண்டி உருவான ஒரு நாடு தான் அமெரிக்கா. அந்த ஆதிக்க மனப்பான்மை, அந்த புத்தி வந்து இன்னும் வந்து போகாமல் இருக்குது. எவ்வளோ அசால்ட்டாக வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட பாருங்கள். நம்ம வந்து ஒரு வீட்டை வந்து கைப்பற்றிடுவேன், அவன் அழிச்சு தரேன், அவனோட வீட்டை நான் பிடிக்க போகிறேன், அவன் தெருவை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாவே ஒரு பெரிய அஃபென்ஸாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் ஒரு நாட்டையே நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க அவ்வளோ பேர் நான் விரட்டிட்டு அந்த நிலத்தை போய் நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்கிறான் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி வினோதமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. அவர் சொல்கிறாரு, ரிவேரா ஆஃப் மிடில் ஈஸ்ட், அதாவது மிடில் ஈஸ்டினுடைய ஒரு அழகான கடற்கரை நகரமாக காசாவை நான் மாற்ற போகிறேன், காசாவில் வந்து உலகத்தில் உள்ள பெரும் பணக்காரர்கள்லாம் வந்து குடியேற வைக்க போகிறேன், அப்படி குடியேறுபவர்களில் பாலஸ்தீனியர்களும் கூட இருந்துக்கலாம், தப்பு கிடையாது, உலகத்தில் உள்ள பல நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அங்கே வந்து என்ன செஞ்சுக்கலாம், பெரிய பெரிய பங்களாக்களை வாங்கி லேண்டை வாங்கி அதை வந்து ஒரு பெரிய ஒரு துபாய் மாதிரி ஒரு சிட்டியாக நான் வந்து மாற்ற போகிறேன், அதனால் அங்கே உள்ளவங்களாம் நான் போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா இவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அந்த மக்கள் வந்து 15 மாதமாக இல்லை, கிட்டத்தட்ட 50 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க காசா. அதாவது காசாவை வந்து நம்ம சாதாரணமாக நினச்சவே கூடாது. பாலஸ்தீனியர்களே வந்து மேற்கு கரை அப்படிங்கிறது வேறு, அங்கே உள்ளவர்களுடைய குணநலம் வேறு, காசா மக்களுடைய குணம் அப்படிங்கிறது வேறு. மேற்கு கரை அப்படிங்கிற நகரத்தையும் காசா ரெண்டையுமே என்ன செய்கிறாங்க, அமெரிக்கா வந்து இஸ்ரேல் வந்து ஆக்கிரமித்து வைக்கிறாங்க. ஆனால் மேற்கு கரையை அவங்களால ஆக்கிரமிக்க முடிஞ்சது, காசாவை தொடர்ந்து அவங்களால ஆக்கிரமிக்க முடியல. ஏன்னா தொடர்ந்து காசாவில் வந்து அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படுது. ஹமாஸ் எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க, ஜெயித்தவுடனே 2006 ஒட்டுமொத்தமாக அங்கேருந்து என்ன செய்யுது, ஒட்டுமொத்தமாக ஹமாஸினுடைய கண்ட்ரோலுக்கு காசா வந்து வருது. அப்போ காசா மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு 50 ஆண்டுகளாக இருக்குது. 50 ஆண்டுகளாக அந்த லேண்டை யாருனாலும் பிடிக்க முடியல, ஒரு சின்ன லேண்டு தான். அதே நேரம் மேற்கு கரையை கூட அவங்களால பிடிக்க முடிஞ்சுது. அப்போ பாலஸ்தீனியர்களே 2 நிலப்பகுதியில் உள்ளவங்க 2 விதமான குணநலங்களை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது காசாவை வந்து அமெரிக்கா மட்டும் இல்லை, இஸ்ரேல் மட்டும் இல்லை,
உலகமே சேர்ந்து வந்தாலும் காசாவை பிடிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த 15 மாத போரில் வந்து நாம் பார்த்துருக்குறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் இந்த அவசர அறிவிப்புக்கு உலக நாடுகள் எப்படி எதிர்வினையாற்றுறாங்க? அரபு நாடுகள் இதை வந்து ஆரம்பத்திலேயே நிராகரிச்சிருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பேச்சை வந்து சவுதி அரேபியா, அதே போல் எகிப்து, ஜோர்டான் நாடுகள் வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. அதே போல் வந்து இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், எகிப்து இவங்களாம் சவுதி அரேபியாவோட நட்பு நாடுகள். இதில் வந்து எகிப்து, ஜோர்டான்லாம் சவுதி அமெரிக்காட்ட வந்து ஃபண்டு வாங்கி இயங்கக்கூடிய ஒரு நாடுகள். இவங்களே வந்து நிராகரிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா துருக்கி இருக்கிறாங்க. துருக்கி வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அரசியல் ரீதியாக அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே போல் ஈரான் வந்து சொல்லவே தேவையில்லை. அப்போ அதாவது இந்த முஸ்லீம் நாடுகளை நம்ம இரண்டாக பிரித்தா அமெரிக்க ஆதரவு நாடுகள், அமெரிக்காவை ஆதரிக்காத நாடுகள் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய நாடுகளே ட்ரம்ப்பினுடைய இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கலை. அப்போ வந்து எதிர்க்கக்கூடிய நாடுகள் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒரு ஃபெயிலியர், ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இதை வந்து அவரால் செயல்படுத்த முடியாது. இப்போ காசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக 3 தவணையில் வந்து கைதில் விடுவிக்கப்பட்டாங்க. அதே போல் வந்து இஸ்ரேலும் வந்து பாலஸ்தீனில் வந்து விடுவிச்சாங்க. இப்போ அடுத்து 2ஆம் கட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2ஆம் கட்டத்தில் வந்து எப்படின்னா இஸ்ரேல் வந்து முழுமையாகவே காசாவை விட்டு வெளியேறணும். இப்போ வந்து பார்டரில் இஸ்ரேல் இருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ இஸ்ரேல் வந்து பார்டரில் இருக்கிறாங்க. இப்போ 2ஆம் கட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து பார்டர் விட்டு வெளியேறி அவங்க இஸ்ரேலுக்கு போயிடணும், காசாவை விட்டு முழுமையாக வெளியேறணும். இதுதான் 2ஆம் கட்டம். இப்போ இந்த 2ஆம் கட்டத்தை ஒட்டித்தான் ஒருவேளை ட்ரம்ப் அப்படி சொல்லியிருக்கிறாரோ, இஸ்ரேலை சமாதானப்படுத்துறதுக்காக, நாங்கள் வந்து காசாவை பிடிச்சிடறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, முதல்ல நீங்கள் வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தை தொடரட்டும், நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசி நாங்கள் வந்து காசா மக்களை வெளியேற்றி உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலை வந்து ஏமாற்றுவதற்கு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்குறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. காசா மக்கள் வந்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து பாலஸ்தீனியர்களுடைய கண்ட்ரோலில் தான் காசா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வராங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அரபு நாடுகளுடைய கூட்டுப்படை, எல்லா முஸ்லீம் நாடுகளினுடைய கூட்டுப்படைகளும் சேர்ந்து காசாவில் வந்து இருக்கலாம். அப்படி இருந்தோம்னா இஸ்ரேலையும் நாங்கள் இஸ்ரேலை வந்து ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்களோ இப்போ வேறு யாருமோ இஸ்ரேலை தாக்காத மாதிரி அந்த படைகள், அந்த முஸ்லீம் படைகள் வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு ப்ரொப்போசலை கொண்டு போகும்போது அதனையே வந்து ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்கள் நிராகரிக்கிறாங்க. முஸ்லீம் படைகள் வந்தாலும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து மத பிரச்சனை இது கிடையாது. அவங்க ஹமாஸ் உள்ளிட்ட அமைப்புகள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இது வந்து மத பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து முஸ்லீம் படைகளை வந்து நீங்கள் காசாவுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னாலும் கூட அந்த படைகளை நாங்கள் ஆக்கிரமிப்பு படைகளாக தான் நாங்கள் கருதுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த படைகள் எந்த படை வந்தாலும் சரி, இப்போ அங்கே காசாவில் பாலஸ்தீனியர்களை தவிர வேறு எந்த படை வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிறது அவங்க ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் அமெரிக்காவினுடைய இந்த மிரட்டல்லாம் வந்து ஒரு வெற்று உளறல் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த அறிக்கையில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இந்தியா மட்டும் கிடையாது, அமெரிக்கா இப்போ ட்ரம்ப்பை தவிர்த்து விட்டு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும், பெரும்பாலான நாடுகளுடைய கொள்கை இருநாட்டு கொள்கை தான். அங்கே வந்து பாலஸ்தீனம்னு ஒரு நாடு உருவாக்கப்படணும். காசா, மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலம் இந்த 3 பகுதிகளையும் சேர்த்து பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக்கப்படணும். அதே போல் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு வந்து தொடர்ந்து பாதுகாக்கப்படணும். இதை வந்து இருநாடுகள் கொள்கை. இந்த இருநாடுகள் கொள்கை தான் அமெரிக்காவினுடைய கொள்கையும் கூட. பைடன் கடைசியாக அவர் இருக்கிற வரைக்கும் கூட அமெரிக்காவின் கொள்கை அப்படிங்கிறது இருநாடுகள் கொள்கையை தான் அவர் சொல்லிட்டு வந்தார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இருநாடுகள் கொள்கை, பாலஸ்தீனம் அப்படிங்கிற தனி நாடு உருவானால் மட்டும்தான் நாங்கள் இஸ்ரேலோட உறவை வந்து சுமூகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் வந்து இப்போ ஆஸ்திரேலியா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய கொள்கையும் 2 ஸ்டேட் தான், 2 நாடுகள் கொள்கை தான் அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் கொள்கையும் 2 நாடுகள் கொள்கை தான். உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளுடைய கொள்கை வந்து 2 நாடுகள் கொள்கை, பாலஸ்தீனம் உருவாக்கப்படணும் அப்படிங்கிற கொள்கை தான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, காசா மக்கள் காசாவில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ உலகத்தினுடைய பெரும்பான்மை நாடுகளினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் வந்து பேசியிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடியுது. உள்ள நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி ஜஸ்டின்.